முதலில் குக்கரை ஓப்பன் செய்யவும். என்னடா பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து கறியை போட போகிறோம். ஏன் கறியை வந்து குக்கரில் போட போகிறோன்னா, மஞ்சள்தூள் உப்பு சேர்த்து குக்கரில் போட்டுடணும். போட்டுட்டு இது என்ன கறின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலன்னு சொல்லி. போட்டுட்டு இதில் வந்து சிறிதளவு தண்ணீர் விட்டு வேணும். மட்டமாக கட் பண்ணிக்க. நல்லா கறி முழுகிற அளவு தண்ணி விட வேண்டும். விட்டுட்டு குக்கரை மூட வேண்டும். மறுபடியும் திறந்து அதில் பட்டை கொஞ்சம், கிராம்பு கொஞ்சம் போட வேண்டும். இது ஏன் போடுறோன்னா, கறி வந்து வாடடிக்காமல் இருக்கும், வாசனையாக இருக்கும். 4 கிராம்பு கொஞ்சம் பட்டை போட்டு விட்டு மூடிவிட வேண்டும். இப்படியே வச்சோன்னா வேவாது. அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பை பற்ற செய்து கொதிக்க விட வேண்டும். 3 விசில் வர்ற வரையும் பார்க்கணும். விசில் வரணுன்னா இந்த விசில் மூடியை ஃபஸ்ட்டு போடணும். அடுப்பை பெருத்த வைத்தவுடன் வானலை வைக்க வேண்டும். வைத்த பிறகு வானல் காய்ந்தவுடன் எண்ணெயை ஊற்ற வேண்டும். கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, இந்த 10 ரூபா பாக்கெட் வாங்கினா எல்லாம் வந்துடும். அதை அப்படியே போட வேண்டியதான். அது வேற ஒன்று ஒன்றா தெரியும். 10 ரூபா பாக்கெட் வாங்கினா போதும், அதை 2 பாக்கெட் வாங்கணும். 2 பாக்கெட் வாங்கினா தான் 10 போடுறதுக்கு நல்ல வாசமாக இருக்கும். கருவேப்பிலை வேணும். என்ன 1 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணிட்டியா? 1 கிலோ கறிக்கு 1 கிலோ வெங்காயம். ஏப்பா, நல்லா சிவப்பு நிறமாகட்டும், நல்லா தங்க நிறமாகட்டும். சிவப்பு நிறமாகட்டும், தங்கம் நிறமாகட்டும், ஏதோ ஒரு கலர் வரும். வெள்ளை கலராக இருக்கக்கூடாது. கருப்பு கலராக மாறிடுச்சுன்னா அதெல்லாம் என்ன போச்சு.
தக்காளியை அரைத்து பிறகு போட வேண்டும். எத்தனை தக்காளி? அது வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். 3 தக்காளி போட வேண்டும். 1 கிலோவுக்கு 5 தக்காளி போடலாம். அது கம்மியாகவும் போட்டுக்கலாம், அதிகமாகவும் போட்டுக்கலாம். பெரிய பெரிய தக்காளி 3 தக்காளி போட்டுக்கலாம். நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாடு கோல்டு ப்ரௌன் கலரில் இருக்கணும். கோல்டு கலர் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அப்படி வரணும். அந்த மாதிரி வரணும். ஓ, இதுதான் தங்க நிறமா? இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்குது. அது கருவேப்பிலையை போட்டு வேண்டியதான். ஏன் கருவேப்பிலை இப்போ போடுறோம்னா அப்போ தான் வந்து அது கறி போகாது. நல்லா வாசனை வர வரையும் வதக்கணும். வாசனை வந்த பிறகு இஞ்சி பூண்டு, ஆமாம், இஞ்சி பூண்டு, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், மிளகு, அப்புறம் என்னென்னமோ எல்லாத்தையும் போட்டு பட்டை மிளகா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதை வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கணும். எப்போ அரைக்கணும்னா வெங்காயம் தக்காளி அரைய நம்ம நறுக்கிறோம் பாருங்கள், அதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுருந்து ரெடியாக வச்சுட்டு இது நல்லா ட்ரை ஆகிடுச்சா கருவேப்பிலை வாசனை வரும், அடி பிடிக்க வரும். அந்த டைமில் அந்த பேஸ்ட்டை போட்ட வேண்டியதான். என்ன பேஸ்ட்டே வரல. பச்சை வடை போகிற வரைக்கும் இதையும் சேர்த்து வதக்க வேண்டியது. அலசி ஊற்றியாச்சு. அலசி ஊற்றிட்டு பச்சை வடை போகிற வரையும் நல்லா வளர்க்கணும். இது கூட ஒரு அரை கரண்டி மஞ்சத்தூள். நல்லா இந்த அளவுக்கு கிரேவி வைக்கணும்னா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். இந்த பச்சை வாசனைலாம் போகணும். போனோடனே நம்ம ஆல்ரெடி குக்கரில் வச்சுருக்கிற கறி, ஓகேங்களா, அது அப்படியே தண்ணி வடிகட்டாமல் அப்படியே எல்லாத்தையும் அதில் போட்டுட்டோம். அவ்வளோதான். கறியை சேர்த்தவுடன் நன்கு வதக்கவும், பிறகு நல்லா கொதிக்க விடவும்.
ஓகே, நம்ம செஞ்ச கறி செட் ஆகிடுச்சு. எல்லாம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே, அப்படியே பரன்னு இருக்குது.